ஹாய் கைஸ், ஒரு ரூம் புக்கிங் ஆப்பில் ஒரு ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் பேஜை இன்னைக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஒரு ரெசார்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ இதுதான் கிளைண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்புட்டா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு ஒரு ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் பேஜை மொபைல் ஆப்புக்கு ஒரு யூஐ டிசைன் எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஐஃபோன் 13 and 14 செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த ஃப்ரேமுக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன் ரெசார்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் அப்படின்னு. அடுத்ததா இந்த இமேஜை காப்பி பண்ணி நம்ம இப்போ மேலே இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சைஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ டாப் லெஃப்ட் சைடில் ஒரு பேக் அரோ ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் பேஜ். ஸோ மெயின் லிஸ்ட் வியூவுக்கு போகணும்னா அவங்க இந்த பேஜ்லேருந்து பேக் போகணும் இல்லையா மொபைல் வியூவில். ஸோ அதுக்கு நான் ஒரு பேக் அரோ ஒன்று icons.js.orgங்கிற இந்த சைட்ல இருந்து நான் ஒரு பேக் அரோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டிஃபரன்ஷியேட்டர் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டு ஒரு ஸ்கொயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அழுத்திட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வரும். இதை நான் இந்த ஆரோவுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு 36x36 ரீசைஸ் பண்ணிட்டேன். சென்டரில் வச்சுட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளோட கலரை தீமுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். இந்த பேக் ஏரோவோட கலரை ஃபுல் ஒயிட்டில் வச்சுக்கலாம். இப்படி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜுக்கு கிரிட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். லேஅவுட் கிரிட்டுக்கு போயிட்டு காலம் கிரிட் எனேபிள் பண்ணிட்டு 4 காலம் வச்சுக்கலாம். சென்டர் கொடுத்துட்டு 70 வச்சுக்கலாம். இந்த கிரிட்டுக்கு ஸ்னாப் ஆகிற மாதிரி நம்ம இந்த பேக் ஏரோவை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட்டை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் வச்சாச்சு, பேக் ஏரோ வச்சாச்சு. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம டிசைனில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டி கிளிக் பண்ணிட்டேன். காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணியாச்சு. பிளேஸ் பண்ணிட்டு இதவே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு லொக்கேஷன் இது மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் தனித்தனி டெக்ஸ்ட் லேயரில். ஓகே, கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு தனித்தனி டெக்ஸ்ட் லேயரில். இப்போ நம்ம சைஸிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜேகே லேக் வியூ வில்லா அப்படிங்கிறது நம்ம பேஜோட டைட்டில் மாதிரி. ஸோ இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ்க்கான டைட்டில், இந்த ரெசார்ட்டோட பேர். இதை வந்து நான் 24 வச்சுக்கிறேன். லொக்கேஷனை 16 வச்சுக்கிறேன். வித் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கா, 5 ஸ்டார் ரேட்டிங்கை மட்டும் கட் பண்ணிட்டு அதை தனி லேயரில் போட்டுட்டு 12 ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கிறேன். ப்ரைஸிங்கை போல்டு பண்ணிட்டு 20 வச்சுக்கிறேன். பர் நைட்டை ரெகுலர்லேயே வச்சுட்டு பர் நைட் அப்படிங்கிறத ஃபாண்ட் சின்னது பண்ணிக்கலாம். அம்யூனிட்டிஸை செமி போல்டு வச்சுட்டு 16. இதோட இந்த லிஸ்ட் வியூவுக்கு லைன் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வேணும்னாலும் நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லேக் வியூ வில்லாங்கிற இந்த ரெசார்ட்டோட பேரையும் செமி போல்டு இல்லைன்னா போல்டில் வச்சுக்கலாம். இப்போ கிரிட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க கண்டென்ட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அலைன் பண்ணிட்டு கிரிட்டுக்கு அகென்ஸ்டாக வச்சாச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங் 46 ரிவ்யூஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். 46 ரிவ்யூவை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்பேஸிங்கை நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங்கை இன்னுமே கூட இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சைஸு 26 வச்சுக்கிறேன். கீழே நம்ம இப்போ ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு பார்டர் ரேடியஸ் 4 கொடுத்துட்டு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு புக் நவ்
புக் நவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சைஸை வேணால் நம்ம வேணுங்கிற சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20 போதும்னா ஓகே. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டனை குரூப் பண்ணியாச்சு. பட்டனையும் டெக்ஸ்ட்டையும் புக் நவுக்கு கீழே வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன ஆட் டு ஃபேவரட். ஸோ இதவே காப்பி பண்ணி ஆட் டு ஃபேவரட். ஸோ இது செகண்டரி பட்டன்கிறதுனால இது ரெகுலர்லேயே வச்சுட்டு பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கோட கலரை ப்ளூ வச்சுக்கலாம். அண்ட் பட்டனோட டெக்ஸ்ட் லேபிளை ப்ரைமரி ப்ளூவாக வச்சுக்கலாம். இப்போ கிரிட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு தேவையான நம்ம ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் பேஜ் வியூ வந்து யூஐயில் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஃபாண்ட் கலர்ஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிசைன். ஸோ இப்போது அடுத்த லெவலுக்கு இதுவே நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் லெவலில் இதே கண்டென்ட் வச்சுட்டு ஸோ இதே டீட்டெயில்ஸ் பேஜ் ரெசார்ட் புக்கிங்கில் இருக்க இந்த பேஜை நம்ம அட்வான்ஸ் லெவலில் ரீடிசைன் பண்ணலாம். ஸோ இதவே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா நமக்கு அடுத்த லெவல் டிசைனுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படியே இருக்கட்டும். இமேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பேக் ஐக்கான இந்த பேக்ரவுண்ட் கார்னர் ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது மொபைலுங்கிறதுனால நமக்கு டிஸ்டிங்க்டாக தெரியணுங்கிறதுக்கு கார்னர் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். கண்டென்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் கீழே. இதுவே மல்டிபிள் இமேஜஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இண்டிகேட் பண்ணணும். எலிப்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிரே ஷேடு கலர் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணலாம். சேம் ஹைட்டு தான். ஸோ இதுக்கு ப்ரைமரி ப்ளூ கொடுத்துக்கலாம். கார்னர் ரேடியஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமரி ப்ளூ இல்லைனாலும் ஒரு டார்க் பிளாக் ஷேடு கூட கொடுத்துக்கலாம். ப்ளூ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சா. இதை இப்போ நம்ம குரூப் பண்ணிவிட்டு சென்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே இருக்க இந்த டாட்ஸை பார்த்தாலே யூசருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஒரு மோர் தென் ஒன் இமேஜ், ஒரு இமேஜுக்கு மேலே நிறைய இமேஜஸ் இருக்குது, அதை நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலான்றது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாகவே அது புரியும். ஸோ இது இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் பண்ணணுன்னா இங்கே பக்கத்தில் நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்படி சென்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பேஜ் டைட்டில் இருக்குது. பேஜுக்கான டைட்டில் அதுதான் இந்த ரெசார்ட்டோட நேம். ஸோ நேமை நம்ம ப்ளூ கலரில் வைக்கணுங்கிற கம்பல்ஷன் இல்லை, ஏன்னா அது வெறும் டெக்ஸ்ட்டு தான். ஸோ இது ரொம்ப ஹைலைட்டடாக தெரியணுன்ட்டு இல்லை. செமிபோல்ட்லேருந்து ரெகுலர் கூட வச்சுக்கலாம். ரெகுலர்லேயே நீங்கள் ஃபாண்ட்டை டிஸ்டிங்க்டாக காட்டிக்கலாம். ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். ஸோ இது அடுத்ததாக லொக்கேஷன் வந்து பாலி இந்தோனேஷியன் இருக்கா. லொக்கேஷனுங்கிற இந்த டெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லை, அதை தூக்கியாச்சு. இப்போ லொக்கேஷனுக்கு ஒரு ஐக்கான் மட்டும் போட்டுக்கலாம். லொக்கேஷன் இந்த பேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கானுக்கு வேணும்னா நம்ம ப்ரைமரி கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேட்டிங்கை 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற வேர்டு வந்து லென்த்தாக இருக்குது, நம்ம 5.0 அப்படின்னு வச்சுக்கலாம். இது அதுக்கு முன்னாடி ரைட் அலைன்லேயே வச்சுக்கலாம். ரைட் அலைன்லேயே வச்சுட்டு 5.0 அப்படின்னு வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு ஸ்டார் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ செட் ஆஃப் ஐக்கான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன ஐக்கான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேனோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு ஐக்கான் நான் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீடியோ லென்த்தாக போகும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஐக்கான்ஸு. ஒரு ஸ்டார் ஐக்கான் நம்ம வச்சாச்சு. இதோட கலரு எல்லோ. இதுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னாலும் நம்ம ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் டார்க் ஷேட் ஆஃப் எல்லோ கூட இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எல்லோ வந்து நல்லா பிரைட்டாக காட்டணுனாலும் ஃபில் கலரை வந்து நீங்கள் பிரைட் எல்லோவாக வச்சுக்கலாம். இதை நம்ம தனியாக காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் பிளாக்கே நான் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஸ்டாரையும் டெக்ஸ்டையும் குரூப் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஐக்கானையும் குரூப் பண்ணிக்கலாம்.
ப்ரைஸ்க்கு வந்து ப்ரைஸுக்கு முன்னாடி ப்ரைஸ் அப்படிங்கிற வேர்டு நமக்கு தேவையில்லை. ஸோ இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இதை வந்து நான் புக் நவ் அப்படிங்கிற பட்டனுக்கும் ஃபேவரேட்டுக்கும் வந்து ஃபுல் விட்த் தேவையில்லை. ஸோ இது அடுத்த லெவலில் புக் நவ்ங்கிற இந்த பட்டனே வந்து கார்னர் ரேடியஸ் சேம். நம்ம இந்த ஐக்கானுக்கு என்ன பண்ணோம், கார்னர் ரேடியஸ் 10 கொடுத்தோமா, இதுக்கும் 10 கொடுத்துக்கலாம். 10 கொடுத்தாச்சு. புக் நவ் வந்து எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்கணும்ட்டு எந்த அவசியமும் இல்லை. இது வந்து மொபைல் ஆப்க்கான டிசைன். மொபைல் ஆப்பில் நீங்கள் உங்களுக்கு வீவிங் ஏரியாவே வந்து கம்மி அப்படின்றதுனால பட்டனோட விட்த்தை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வெயிட்டையும் நான் செமி போல்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ புக் நவ்ங்கிற பட்டனை வந்து நான் ரைட் சைடில் வைக்கிறேன். ஏன்னா நேச்சுரலாக ஒரு யூசருக்கு வந்து இப்போ பேக் போகணுன்னா லெஃப்டில் போகணும், ப்ரொசீடு ஃபார்வர்டுனா நமக்கு ரைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்டுக்காக நம்ம இப்போ புக் நவ்ங்கிற இந்த மெயின் ஆக்ஷன் பட்டனை ரைட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் டு ஃபேவரேட் அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் ஃபேவரேட்டுக்கு அந்த ஹார்ட் ஐக்கான் மட்டும் வச்சாலே போதும். ஆட் டு ஃபேவரேட் அப்படின்னு ஃபுல்லாக நம்ம காட்ட தேவையில்லை. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளை வித்து 45, ஏன்னா ஹைட்டு 45ன்றதுனால வித்து 45 வச்சுக்கிறேன். ஹார்ட் ஐக்கான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதை காப்பி பண்ணி ஜஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கூட தேவையில்லை. அதனால ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம ஃபேவரட் ஐக்கானை மட்டுமே கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ப்ரைஸிங்கை நம்ம புக் நவ் பட்டனுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஃபேவரேட்டை வேணுன்னா நம்ம வேறு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இங்கே வைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம பேஜ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபேவரேட்டை வேறு பிளேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீழே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபேவரேட்டை கூட இங்கேயே பிளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவைக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுவே நம்ம தௌசண்ட்ஸில் போகுது, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், 150 இல்லை இதோட ப்ரைஸு, ஒரு 2 டிஜிட் எக்ஸ்ட்ரா சேருது. இப்போ நமக்கு இந்த கண்டென்ட் ஓவர்லாப் வருதா, அப்போ நம்ம இந்த எண்ணை கட் பண்ணிக்கலாம். நைட்டை வந்து என்னன்னு பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பர் நைட் அப்படிங்கிறதையே வச்சுட்டு இதை இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நமக்கு தேவையான யூஐ லேஅவுட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு மெயினாக இந்த ஆஃபர்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் இந்த செக்ஷனுக்கு இப்போ வரலாம். ஆஃபர்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் ஆஃபர்ஸுங்கிற வேர்டு தேவையில்லை. ஸோ அம்யூனிட்டிஸ்ன்னு மட்டும் இருந்தாலே போதும். இது ஆல்ரெடி செமி போல்டில் இருக்குது, நம்ம ரெகுலரில் கூட வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக இது வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக நம்ம 6 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது டேரெக்டாக உங்களுக்கு இந்த யூஏல பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது, ப்ரைஸிங் இருக்குது, இந்த வில்லாவோட நேம், இந்த ரெசார்ட்டோட நேம் இருக்குது, கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவும் நமக்கு ஹைலைட்டடாக நமக்கு தெரியல. இது வந்து அவ்வளோ டிஸ்டிங்க்டாக படிக்கணும்னு படிச்சுக்கலாம். ஸோ அந்த 6 பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் 6 ஐக்கான்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே உங்களுக்கு புரியும் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. இந்த 6 ஐக்கான்ஸையும் நான் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் தனியாக எடுத்துகிட்டு போகிறேன். டெக்ஸ்ட்டை தனியாக வெளியில் வச்சுட்டேன். 6 ஐக்கான்ஸையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த அம்யூனிட்டிஸ் ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனி டெக்ஸ்ட் லேயராக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 2 பெட்ஸு, ஃப்ரீ வைஃபை. ஸோ நமக்கு கிடைச்ச டெக்ஸ்ட் கண்டென்ட்லேருந்து நான் எப்படி கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் 3க்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்க்கு தேவையான ஐக்கான்ஸை எடுத்து கொடுத்துருந்த அம்யூனிட்டிஸ் பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸை வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கீழேயும்
உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டேட்டா இருக்குது இந்த பேஜுக்கான, இந்த ஒரு ரெசார்ட், இந்த ஜேகே லேக் வியூ வில்லா அப்படிங்கிற ரெசார்ட்டுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே இதே மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபோஸை கீழே ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன் அம்யூனிட்டிஸை. இப்போ கொஞ்சம் ஸ்பேஸிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார் ரேட்டிங்கை வேணால் நம்ம கீழே வச்சுக்கலாம். ஸ்டாரோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இந்த இமேஜ் கரோசலோட பிளேஸ் வந்து நான் இமேஜுக்கு மேலே கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ரெக்டாங்கிள் லேயர் ஒன்று இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிளோட கலரை கிரேடியன்ட் அப்ளை பண்ணி டாப் டு பாட்டம் நம்ம இந்த கிரேடியன்ட் அப்ளை ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல் பிளாக் வச்சுக்கலாம். ஃபுல் பிளாக் வச்சுட்டு மேலே வர்ற இந்த கலர் ஃபுல் பிளாக்கோட ஒப்பாசிட்டியை மட்டும் 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிரும். இங்கே நம்ம ஃபுல் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கரோசல் இண்டிகேட்டருக்கு ஃபில் கலரை நம்ம ஃபுல் ஒயிட் வச்சுக்கலாம். இன்ஆக்டிவாக இருக்கிற இந்த 3 ஐகான்ஸுக்கு வேணா ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க. யூஐ ஸ்பேஸ் நமக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது. இப்போ இந்த டைட்டிலு பாலி ரிவ்யூ இது 3ஐயும் மேலே மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண யூஐக்கும் இந்த யூஐக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ எனக்கு இந்த அம்யூனிட்டிஸ் வந்து டக்குன்னு தெரியுது. இப்போ பெட் வந்து இந்த வில்லால பெட் எத்தனை இருக்குது? 2. ஓகே. வைஃபை இருக்குது. பீச் அடிஷ்னலாக பீச் ப்ரைவேட் பீச் அவைலபிலிட்டி இருக்குது. வெல்னஸ் ஸ்பா இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே இதெல்லாம் இருக்குது. இதோட பிளேஸ் இது, இவ்வளோ ரேட்டிங்கு, ப்ரைஸிங் இவ்வளோ. டேரெக்டாக புக் பண்ண போகிறேன். புக் பண்ணலையா நான் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். பேக் போகணுன்னா பேக் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பர்டிகுலர் டாபிக் ஏதாவது நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.